பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் ஒன்றாக நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே கிறிஸ்துவோடு கூட நாம் இசைந்த ஆவியாக ஒருமித்து வாசம் பண்ணும்படியாய் அவருடைய சமூகத்திலே பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் அழுது புலம்புகிற ஆசாரியனை போல நாம் தொடர்ந்து உபவாச ஜபத்தை இந்த நாளிலே தொடர்ந்து ஏறெடுக்கும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெட்டுக்கிளிகள், முஸ்கட்ட பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்டுப்புழுக்கள் பச்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்று மகிழும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா நம் நேசருக்கு 24 நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ இங்கு பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை பயப்படாதபடிக்கு நாம் திகைத்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஸோ he is strengthening us, he is helping us, and also he is upholding us with his righteous hand. ஸோ நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவர் பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். இந்த 3 செயல்களையும் கர்த்தர் தான் செய்கிறார். ஸோ நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ எப்பொழுதும் தைரியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இரு என்று நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒரு செகண்ட் கூட நம்மை விட்டு விலகாதபடி கைவிடாதபடிக்கு இம்மட்டும் நம்மை நடத்துகிறவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் இது. ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ ஹவு அவர் லார்ட் strengthening us, helping us, and also upholding us. That's what our looking at today. Number 1, those who oppose us will be as nothing and perish. ஸோ நான் இங்கே பார்க்குறோம் 4 groups of people of enemies are raised here, but God made them perish and he is making us to go forward. அது எப்படி என்று பார்ப்போமானால், நீங்கள் பார்க்கிறோம், போராடுகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள், எரிச்சலாக இருக்கிறவர்கள் என்று 4 குரூப்பான சத்துருக்கள் இருக்கிறார்கள். எரிச்சலாக இருக்கிறவர்கள், போராடுகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஸோ இந்த 4 பீப்புளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை, எரிச்சலாக இருக்கிறவர்களை, யுத்தம் பண்ணுகிறவர்களை, வழக்காடுகிறவர்களை நான் பூமியிலே ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆக்குவேன். அப்படின்னா இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளும் நோ மோர் இன் த வேர்ல்ட் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரே அந்த செயலை செய்கிறார். என்ன செயலை என்று பார்ப்போமானால், இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளையும் கர்த்தர் யுத்தம் செய்து அவர்களை நிர்மூலமாக்கி பூமியிலே இல்லாதபடிக்கு செய்கிறார். நம்பர் 2, 2வது பார்க்கிறோம், we will be rejoicing, and also he's molding us as a sharpened edged sledges. ஸோ நம்மை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் உருவாக்குகிறார். எதுக்குன்னா, போரடிக்கத்தக்க ஒரு என்ன பிசாசின் போராட்டங்கள் இருந்தாலும் அதை ஜபத்திலே நாம் ஜெயிக்கத்தக்கதாய் ஜெபித்து நம்மை கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக கர்த்தர் உருவாக்குகிறார். ஸோ அவர் லார்ட் இஸ் மோல்டிங் அஸ் அஸ் அ ஷார்பன் த்ரெஸ்ஸிங் ஸ்லெட்ஜ் அப்படின்ற ஒரு மிஷினை போல், எப்படி அது கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக இருக்குதோ அந்த மிஷினை போல் நம்மை ஒரு ஷார்பன் த்ரெஸ்ஸிங் ஸ்லெட்ஜாக நம்மை உருவாக்கி நம் மலைகளை நொறுக்கும்படியாய், பர்வதங்களை நிர்மூலமாக்கும்படியாய், கர்த்தர் குன்றுகளை எல்லாம் பதரை போல ஆக்கும்படியாய், நாம் மலைகளை நொறுக்கத்தக்கதாய், குன்றுகளை பதரை போல சமபூமியாய் மாற்றத்தக்கதான வல்லமையுள்ள பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறார். ஸோ இப்படி உருவாக்குவது நிமித்தமாக நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நம்மை நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். ஃபஸ்ட்டு சத்துருக்கள், 4 வகையான சத்துருக்களை அவரே நிர்மூலமாக்கி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்மை நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார்.
தாங்குகிறார். மூன்றாவது பார்க்கிறோம், we will be rejoicing and glory in the holy one of Israel. ஸோ நாம் இஸ்ரேலின் பரிசுத்தருக்குள்ளாக எப்பொழுதும் களி கூர்ந்து நம் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட முடியாய் நம்மை மகிழ செய்கிறார், களி கூற செய்கிறார். கர்த்தரை குறித்தே எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு ஆவியாத்மா சர்வமாய் நம்மை மாற்றுகிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை களி கூற செய்து நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறார். நம்பர் 4 என்ன என்று பார்ப்போமானால், we will our God will fulfill our thirst and அதாவது நாவு வரலும் போது தாகத்துக்கு தண்ணீர் குடித்தா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் அவர் லார்ட் வில் ஃபில்லிங் அவர் thirsty அண்ட் எப்படி என்று பார்ப்போமானால் விதவுட் ஃபர்சேக்கிங் அஸ் அண்ட் விதவுட் லீவிங் அஸ், நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு விலகாமலும் இருந்து நம் தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்து, கர்த்தர் நம் தாகம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதியை நமக்கு தந்து நம் தாகங்களை தீர்த்து நம்மை கைவிடாதபடிக்கு விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார். நம்பர் 5, எப்படி நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறார் என்று பார்ப்போமானால், Lord will springs within the valley and will turn into the desert, turn the desert into pools of water and the all the ground, deserted ground or wilderness into spring land. அதாவது வனாந்தரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக்கி வனாந்தரத்திலே அவர் என்ன செய்கிறார், நீர்க்கேணிகளை உண்டாக்குகிறார். இங்கே அப்படிதான் தமிழ் எழுதப்பட்டிருக்கு. அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. ஸோ he will spring within the valley, he will turn the desert into pools of water and the parched ground into springs. ஸோ வனாந்தரத்தை அவர் என்னவா மாற்றுகிறார், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் வறண்ட பூமியை நீர்க்கேணியாய் மாற்றுகிறார். ஸோ எங்கே வறட்சியாய் ட்ரையாக இருந்துச்சோ அந்த இடத்துல தண்ணீர் பசுமையாக ஓடத்தக்கதாய் தண்ணீர் நிலமாக அதை நீர்க்கேணிகளாய் தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது மாத்திரம் அல்ல, வனாந்தரத்திலே கேதுரு மரங்கள், சீத்து மரங்கள், மிருது செடிகள், ஒலிவ மரங்கள், அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள் உண்டு பண்ணுகிறத்தக்கதாய் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுகிறார். ஸோ எங்கே வறட்சி, வனாந்தரம், வெறுமை, வெற்றிடம் என்று காணப்பட்டதோ அந்த இடத்தையே கர்த்தர் எப்படி மாற்றுகிறார். அவர் நிறைய கேதுரு மரங்கள், சீத்தி மரம், மிருது மரம், ஒலிவ மரம், தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்கள்லாம் நட்டு செழிக்கத்தக்கதாய் அந்த மரங்கள் எல்லாம் பூத்து காய்ந்து கனி தரத்தக்கதாய் கர்த்தர் மரங்களை நிழல் உண்டாக்கத்தக்கதான மரங்களாய், செழிப்பை உண்டாக்கத்தக்க மரங்களாய், ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குற மரங்களாய் கர்த்தர் ட்ரையான இடத்த இப்படி ஒரு செழிப்பான தண்ணீர் தடாகமாகவும் நீர்க்கேணிகளாகவும் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து அவர் கர்த்தருடைய கரமே இவை எல்லாவற்றையும் செய்தது என்று நாம் உணரத்தக்கதாய், அனுபவிக்கத்தக்கதாய், மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் நம்முடைய எல்லா வனாந்தரங்களையும் நீர்க்கேணிகளாய் வறண்ட நிலங்களையெல்லாம் அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றி இப்படியாக கர்த்தர் மரத்தை போல செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்கிற மரத்தை போல நம் அநேகருக்கு நிழல் தரத்தக்க மரமாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்ப அங்கத்தினர்களையும் கர்த்தர் வளர்ச்சிக்கு நேராய், உயர்வு மகிமைக்கு நேராய், அது மாத்திரமல்ல செழிப்புக்கு நேராய் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் உருவாக்கி செழிப்பை கட்டளையிட்டு நம்மையும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவர் நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஸோ இத்தனை காரியங்களும் கர்த்தர் செய்வதற்கு ஒரே காரணம் நாம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அவருடைய நித்தமும் அவருடைய சமூகத்தையும் அவர் கர்த்தரையும் தேடும்போது நாம் கேட்கிற எல்லாம் கூட கொடுக்கப்படும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேட ஏராள கிருபைகளை தந்து அவருடைய சமூகமே என்னுடைய அடைக்கலம், என்னுடைய புகலிடம் என்று சொல்லத்தக்கதாய் நம்மை அவருடைய சமூகத்திலே மகிழ பண்ணுவாராக. God bless you all. Amen.